நமஸ்காரம். இப்ப நெய்வேலி நமஸ்காரம். இப்ப நெய்வேலி துரிவாசானந்த குமாரர் ஐயப்பன் அண்ணா அவர்கள் அதான் பண்ணிடு பண்ணிட்டியா? அளவிலா வெகு கலமி பூமியில் அளவிலா வெகு காலமி பூமியில் பழமையான புராதன பூர்வீகரே நிழற் போலும் பிரியாதேனை ஆண்டவன் நிழற் போலும் பிரியாதேனை ஆண்டவன் கலையில் என் குரு தாழ்வாழி வாழியே பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் போதும் பாடசாலைக்கு இந்த சித்திரை திங்களின் சபைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சாலை பிரபுராஜா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தும் பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது தம்பி நிவாஸ் திருநெல்வேலி சித்தா டாக்டரா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குரூப்பே வந்துட்டு இருக்கு சாலைக்கு. ஒருத்தர் வந்தாரு, அந்த தம்பி இன்னொருத்தர் சொல்லி அப்படியே தொடர்ந்து பெண் பிள்ளைங்களும் வராங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு வராங்க. மரணத்தை பத்தி பேசும்போது ஐயோ பயமா இருக்கு, இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அங்க வந்த பொழுது தரிசனம் முடிஞ்சது, கொடி முடிஞ்ச உடனே ஒரு ஜீவ பிரயாணம். அப்போ மரணத்தை பத்தி பேசினாவே பயமா இருக்குது அப்படின்னா மரணத்தை அனுபவிக்கிறது என்ன கொடிய ஒரு அவஸ்தையா இருக்கும். அது தெய்வம் தான் விளக்குறாங்க. மரணம் என்பது எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு கருக்கருவால்ல சூடு பண்ணி அதை நெஞ்சில போட்டு இழுத்தா தொண்டையை அறுத்தா எப்படி வலிக்குமோ அதை விட கோடி மடங்கு கொடூரமானது மரணம். அப்போ அவங்க வந்தாங்க, அந்த அடக்கத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் மரணத்தை பத்தி பேசும்போது அந்த பயம் இல்லை, அந்த பயம் அவங்கள்ட்ட இல்லை. ஏன் அப்படின்னா மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஊரே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஊரான ஊர் இது, உயிர் பயிர் ஏற்றும் ஊர். அது யாருக்கு பிடிக்காதுன்னா செவிப்பறை லோபிகளுக்கு பிடிக்காது. திருடனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிடிக்குமா கேக்குறாங்க தெய்வம். அதுபோல இந்த நன்மையை கைபோட தவறுபவர்களுக்கு இந்த எல்லை பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவன்கிட்ட காது இல்லை, கேட்காததா தான் இருக்குது. கொஞ்சம் கேட்டா அது செவியா போயிடும். அந்த வகையில இப்ப நம்மளெல்லாம் தெய்வம் ஆட்கொண்டு அவங்களுடைய பாடு நினைச்சு பார்த்தோம்னா அது யுகம் கடந்து வருது. ஆனா இந்த கலியுகத்துல பிடரி தெரிக்க ஓடினாங்க யாரு? மின்வந்த ஞான செம்மல்கள், பாரவான்கள், 1,24,000 நபிமார்கள். மனித பிறவியா இனியா எங்களுக்கு வேண்டாம்ப்பா.
ஆதிமான்மயத்தில் அதை ஒரு தெய்வம் எழுதுறாங்க. எறும்பு முதல் யானை வரை 84,100,000 ஜீவராசிகளும் தங்களால் முடியாது என்று கைவிடப்பெற்ற மனித பிறப்பு. எங்களால் இனி எனக்கு பிறப்பு வேண்டாம். இப்படியே இருந்தாலும் எறும்பா இருந்தா கூட ஒருத்தன் மிச்சிட்டு செத்துட்டான்னா கூட திரும்ப எனக்கு அந்த அவஸ்தை கிடையாது. யானையா பிறந்து செத்தா கூட எனக்கு அந்த அவஸ்தை கிடையாது. மிருகமா பிறந்து செத்தா கூட அந்த அவஸ்தை. என்ன அவஸ்தை? நரக அவஸ்தை. திரும்பவும் அந்த மனித பிறவிக்குள்ள நாங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க கடமையை சரிவர செய்யலன்னு சொன்னா எங்க போவோம்? நரகத்துக்கு. அப்படி ஒரு அவஸ்தைய வேண்டாங்க, இந்த பிறவியே வேணாங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்ன காலத்துல கை தூக்கணும். நம்மெல்லாம் நாங்க போய் பிறக்கிறோம், நாங்க போய் பிறக்கிறோம். திரும்பவும் உங்களுடைய அறிவிப்பு வந்தவுடன் உங்கள் பால் நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்னு மார்தட்டி கையேந்தி வந்தவன் நீன்றாங்க தெய்வம் நம்மள. ஆனா அந்த ஆரம்ப பிரச்சார படலத்துல பேசும்போது சழக்க கலியனின் பழக்க வழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நினைக்கிறாய். முந்தினத்து கூட கொடியப்ப வாக்கியத்துல பேசும்பொழுது, உங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்து நடு வீட்டுல உட்கார்ந்து ஒரு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்கன்னு நீ நினைச்சுக்கோ என்ன. ஆனா உண்மையும் அதுதான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உண்மையே அதுதான். ஆனா அந்த உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம அஞ்ஞானத்துலதான் இருக்கோம். இப்ப நம்மளை இப்ப வந்திருக்கிறவங்க புதுசா வந்திருக்கணும் இப்ப நினைச்சு பாருங்களேன், நமக்கும் மெய்வழிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனா தெய்வத்துக்கும் நமக்கும் எப்பத்துல இருந்தோ தொடர்பு இருக்கு. அந்த பரம்பொருளுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஆத்தியந்த தொடர்புங்கிறாங்க தெய்வம். ரோஸ்மிதா காலம் கடந்த ஒரு தொடர்பு. அந்த தொடர்புனுடைய வாயிலாகத்தான் விட்டவரை தொட்டவரையை முடிக்கிறதுக்காக தெய்வம் நம்மளை மறுபடியும் சுண்டி இழுத்துட்டாங்க. எதனால அப்படின்னா, புதையலான பெருந்தவ குன்றது இதயம் மேவ இருள் கிழிந்தோங்கிடும். இருள் என்பது மரணம், அந்த புதையல் என்பது அவங்களுடைய வாக்கு. அது மலை போல தூஞ்சிருக்குன்னு ராஜா முகமது சொன்னார். அது தவம், அது தானம், அது தர்மம் நம்ம தலையை காக்குது. தானமா நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. இப்ப நாங்கெல்லாம் பேசுறோம்னா எங்க சரக்கா கிடையாது, விட்டு ஓட்டுறோம். வேதத்தை படிக்கிறோம், 4 வார்த்தை படிச்சு வச்சுக்கிட்டு விரட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த உத்தமியாகிய நம் தெய்வம் எங்கள் நாவில் நின்று பேசுகிறார்கள், எங்கள் நாவில் உரையுகிறார்கள், உரைக்க சொல்லுகிறார்கள். எங்க கற்பனையே இல்லை. எதுக்காக அப்படின்னா, அதை கேட்கக்கூடிய அந்த செவிக்குள்ள இது புகுந்துருச்சுன்னு சொன்னா பிரிவிப்பு நியற்றித்திரும். ஒரு உடல்நிலை சரியாம போனா ஒரு டாக்டர் கிட்ட போனா அப்படி கையை பிடிச்சி போகிறான், ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்துட்டு கிருன்னு எழுதுறாரு. கோழி பிறன்ற மாதிரி இது அந்த எழுத்தெல்லாம். அதை கொண்டு போய் மெடிக்கல்ல கொடுத்தா அவனுக்கு புரியுது அந்த பாஷை, நமக்கு புரிய மாட்டேங்குது. 6ன்னு போட்டு கிருன்னு போட்டாக்க அப்புறமா கொடுத்துட்றான். அவன் போட்டா அந்த 6 முதல் எழுத்து தெரியுது, பின்னாடி இருக்கிறதுலாம் அவனுக்கு தெரியுது. அந்த மாத்திரை எடுத்து கொடுத்தா ஓ இதைதான் எழுதிக்கிறானா அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா தான் இந்த மாத்திரைன்ற கூட தெரியும். அப்புறம் நம்ம மறந்துடுவோம். நோய் போன உடனே டாக்டரையும் மறந்துடுவோம், மாத்திரையும் மறந்துடுவோம். 2 நாள் சரியான மாத்திரை 10 நாள் கொடுத்த மாத்திரையை தூக்கி போட்டுருவோம். 2 நாள்ல போயிடுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா 10 நாள் நீ சாப்பிடணும்னு சொல்லுவோம், மாத்திரை வைக்கணும். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு காலம். அந்த மாத்திரை எந்த அளவுலன்னா, இந்த தேகத்துல ஏற்படக்கூடிய உபாதையை தீக்கிற அளவுக்கு தான். ஆனா பிறவிப்பினின்னு ஒண்ணு இருக்கு, அதை தீக்கணும்னா அதுக்கு பண்டிதம் யார் வரணும்? அந்த பரமனே உருவெடுத்து வந்தால் ஒழிய அந்த ஜீவ பண்டிதம் இந்த உலகத்துல இல்லை, இது நாள் வரையும் இல்லை. அதனாலதான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப ஒரு வாக்கியத்துல பேசின மாதிரி, மனிதன் சாக பிறந்தவன் அல்ல,
செத்ததாக என் முன்னால் நிரூபிக்க முடியாது. உங்க அப்பன் செத்து போனானா, உங்க பாட்டன் செத்து போனானா, இதோ சிங்கம் புலி எல்லாம் செத்துச்சே, அதுக்கு வருஷம் திவசம் கொடுப்பது உண்டா? ஆனா உங்க அப்பனுக்கும் உங்க பாட்டனுக்கு ஏன் கொடுக்குற? அவங்க இன்னமும் அழகை தேகத்தில் இருக்கிறாங்க. பிண்ட வைக்கிற, இப்படியே தின்ட்டு போயிடு, அப்படியே போயிடு, இங்க வந்துடாத. இதெல்லாம் நடைமுறையில நிஜமா நாம கண்கூட பார்க்கிற காட்சிகள் தானே. நம்மளை எல்லாம் அதுல அதை விட்டு விலக்கி காத்து ரட்சிக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்மகிட்ட என்ன இருக்கு செய்யறதுக்கு? ஒண்ணுமே இல்லை. எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை தெய்வமே, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சரணாகதி அடையக்கூடிய தத்துவங்கள் இருக்க, அது எனக்கு சொல்ல முடியாது. நான் தான் அவனுக்கு சொல்ல முடியும். 2-4 டைமிங் நம்ம தான். நான் கரெக்டா அந்த 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஏன்னா அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது, இடையில சொருகிறார் இவரு. இப்ப நேரம் காலம் கருதி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சரியான நேரத்துல சரியான தருணத்துல நம்மளை தூக்கி மெய்வழிக்குள்ள போட்டுறாங்க. அதுவும் எப்படின்னா செந்தமிழ் வலை கொண்டு போடுறாங்க. தமிழ்ல தாங்க வந்திருக்குதுங்க. அந்த ஆதி பரம்பரையில் எப்படி வந்திருக்காங்கன்னா தமிழ்ல வந்திருக்குது. அவன் பாடுறான் தமிழுக்கு அமுது என்று பெயர். சரி, அமுதனுடைய விஷயம் என்ன? அதனுடைய செயல் என்ன? மரணத்திலிருந்து காப்பாற்றணும், தேவனாக்கணும். தேவனாக்கன உடனே அமரத்துவத்துக்கு போயிடும். அது ஏன் அப்படின்னா சமாதி ஆதியோட சமமா போகக்கூடிய தகுதியை பெற்ற மக்களாய் நாம் ஆயிட்டோம்ங்கிறது தான் அமுது. இப்ப தெய்வம் ஆலயத்துல அமுது கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு அந்த செயல் இருக்கு, உத்தரவு இருக்கு, அந்த பரம்பொருளுடைய உத்தரவு இருக்கு. நான் பார்க்கிறேன் அந்த அமுத, நான் பசியாற மாட்டாங்க, அப்படி பார்த்தாங்கன்னாலே போதும். அமுதுக்கு அந்த சக்தி கிடைக்குது. நம்மள தெய்வம் பார்க்கறாங்களே. அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி போகும்போது நினைச்சிட்டு இருக்கோம் தெய்வம் இல்ல, தெய்வம் தெய்வம் நின்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எழுதுறாங்க. இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து, இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து, கப்பியே கனத்த இருள் கடிந்தர சாண்டிடு நாள் பூமியடங்களுக்கும் ஓதும் கூறாதனங் கூறுவது. இந்த உலகம் அந்த பிரளய அமளிக்கு பின்னாடி கப்பி போய் கனத்த இருளுக்குள்ள இருக்கும். அப்ப யார் வருவாங்க தெரியுமா? அதை நான் சொல்றேன், கேட்டுக்க. வரமனைத்தும் கை கொண்டு, வரமனைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம், வரமனைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம். என்ன பண்ண போகுது அந்த தேவரூபம்? கர்மம் துடைத்து தர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கும். நிற்கும்னா இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா இந்த செயல் நமக்கு கிட்டுமா? என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம், பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுவதற்சாவே திட்டம். பாசாங்கு செல்லாது, யதார்த்தம் செல்லும், வெல்லும். வெல்ல வைப்பாங்க. வெல்வாயன் இப்ப ஒரு நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். வெல்வாயன் யார்? அது தெய்வம். யமன் பதில் அவங்களுடைய திருநாமத்தை சொல்லும் போதே யமன் ஓடி போயிடும். குருபிரானுடைய நாமத்தை, நாமாவளி நாமத்தை ஜெபிப்பதும், அவருடைய வாக்கை கேட்பதும், அவருடைய திருவுருவை சிந்தித்திருப்பதுமே முத்திக்குண்டான உபாயம், எளிய வழி. அதுக்கு மேல தெய்வம் சுருக்கமா வச்சுட்டாங்க. மூல மந்திரம் சொல்லப்பா, நீ மீட்படைவாய். சதா மூல மந்திரம் சொல்லிக் கொண்டிரு. நீ வேதத்தை புரட்டி கரைச்சி குடிக்க வேண்டியதில்லை, அதுக்குள்ள நீ உள்ள போக வேண்டியதில்லை. எல்லாத்தையும் அந்த வேத சிகரமாக மூல மந்திரத்துல நான் வச்சு பதிச்சிட்டேன்.
ஆமா, அது தவத்தை வந்து ரெட்டிப்பா 3 மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. இதுல பேசினா தப்பா பேசிட்டா எனக்கு தான் தண்டனை. ஏன் அப்படின்னா அத்தனை பேரையும் நான் வந்து வழிகெடுக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்குதான் கேட்கறது, உத்தமியே என் நாவில் நின்று உரையும் தாயே, நீங்க சொல்லுங்க, அது என் நாவு அசையுது, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்துடுறோம். அப்ப நாம, நான் எதையோ பேச வந்தேன், இவங்க 2 பேரும் மாத்தி விட்டாங்க. இருக்கட்டும், எல்லாம் தெய்வம்தான். ஆமா, எல்லாமே தெய்வம்தான். தெய்வத்தை பத்தி அவங்க ஏற்றி கொடுத்ததை நாங்க வந்து மறுபடியும் டேப் ரெக்கார்டர் மாதிரி திருப்பி பேசுறோம். அதை கேட்கிற காது மணக்கும், அதை கேட்கிற காது மணக்கும். அது இவர் பேசினாரு. அதாவது பொருளாகிய வாக்கு அப்படிங்கிறதுல அதுல ஒரு வாசகம், நீதி சொல் மனம் வீசும் மாத விடாயற்ற ஆண்டிப்பெண் அவள் வேண்டும். ஆதிப்பெண், ஆதிப்பெண் அவள் வேண்டுமா? கரெக்டா இருக்கிறாருன்னு பார்க்கணும், உஷாரா இருக்கிறாரு. ஆதிப்பெண். அப்போ சொல் மணக்குமா? எனக்கு அந்த சிந்தனை வந்தது. என்ன, எத்தனையோ முறை நானும் அந்த பாடல் பாடியிருக்கேன், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நீதி சொல் மனம் வீசும். இப்ப சொல்லே நீதினா அதுல மனம் எங்கிருந்து கிடைக்கும், எப்ப கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய சிந்தனை ஆராயுது. அப்போ ஒரு அடக்கத்துக்கு போறோம். அங்க மெய்மன ஞானம் படிக்கிறாங்க, மெய் மன ஞானம் படிக்கிறாங்க. குபீர்னு செண்பகப்பூ வாசனை வருது. எங்கடா இருந்து வருது? அதை கேட்டு, அந்த பிம்பம் நாம படிக்கிறத கேட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பூ, அந்த அந்த என்ன சொல்றது, பூரிப்பு, அந்த பூரிப்புல மனம் வீசுதுங்க. அப்போ அந்த வார்த்தை பொய் அல்லவே, நீதி சொல். ஆமா, அவங்க பூக்குறாங்களே, பூரிப்பு. இந்த நேற்று அந்த அக்கா அகிலானந்தம்மா, அவங்களுக்கு எப்படி 90 வயசு இருக்கும். நீங்க பாத்தீங்கல்ல, எத்தனை வயசு இருப்பாங்க? பியூட்டி பார்லர் எங்க போய் பண்றது? பியூட்டி பார்லர் யார் வந்து பெயிண்ட் அடிப்பா முகத்துக்கு? என்ன அழகு, என்ன ஒரு தேஜஸ். எதனால அப்படின்னா அவங்க யதார்த்தமா இருந்தாங்க. யாரை பார்த்தாலும் தம்பி நமஸ்காரம் தம்பி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் மனம் வந்து கொஞ்சம் கூட முகம் கோணவே மாட்டாங்க. தனக்கு தீங்கு செஞ்சா கூட அவங்க கிட்ட கூட சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு குணம், யதார்த்தம். அந்த யதார்த்தத்துக்கு தான் தெய்வம் அந்த பரிசு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த டாக்டர் பசங்கள்லாம் இப்படி ஒரு செயல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் மாசத்துக்கு ஒரு சபை வந்து நம்ம இங்க கூட்டி தெய்வத்தினுடைய சித்தம் அதை வந்து தெய்வம் நமக்கு திருவிழாவா எடுத்து வச்சுட்டாங்க. இப்பதான் நான் என்னுடைய இதுக்கே வரேன். இப்போ வரப்போறது 2 திருவிழா வச்சிருக்கிறாங்க. வைகாசி மாசம் மட்டும் 2 திருவிழா. என்னென்ன அது? ஒண்ணு புத்தாடை புனைச்சீர், 2 திருவிழா. ஆடி மேய்ப்பு திருக்கோல காட்சிக்கு அப்புறம் இன்னொரு காட்சி இருக்குது, பாசு 3 திருவிழா. ராஜா உஷாரா இருக்கிறாருன்னு மற்ற தூங்கி எழுந்திருக்கிறாரு. இப்பதான் 3ன்னு சொல்றாரு. சொல்லுவோம், 2 சொல்லுவோம், 3ன்னு சொல்றாரா இல்லையா பாக்கலாம்னா சொல்லிட்டாப்புல. உள்ளடக்கினதுதான் அந்த திருவிழா. அது யாருக்காக? இந்த திருவிழா யாருக்காக? நமக்காக தான். அததான் நான் பேசணும்னு வந்தேன். அதுக்குள்ள போட்டு கெடாமடான்னு உருட்டி நினைவை மாத்திட்டாங்க. திரும்பவும் நான் எழுதுன்னு வந்துட்டேன் அங்கேயே. இப்ப நாம வந்து இப்போ 31ஆம் தேதி கொண்டாட போறோம், இந்த மாச கடைசியில அந்த ஆடு மேய்ப்பு திருக்கோல காட்சி. அது வந்து ரொம்ப விரிவான விஷயம். சுருக்கமா ஒரு 4 வரியை மட்டும் ஆதிமான்மயத்துல பார்ப்போம். அதே மாதிரி பாசுபத தவக்கோலம், அது ஒரு 4 வரி. தெய்வம் ஏன் ஆடு மேய்க்கிறதுக்கு உத்தரவிட்டாங்கிறதையும், அந்த பாசுபத தவக்கோல காட்சிக்கு அப்புறம் நமக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்றத பார்த்து என்னுடைய முத்தி பேருரை இன்றளவில் நான் முடிச்சுக்க போறேன். மீண்டும் அடுத்த மாசம் தொடரும். கூட்டிட்டு வரவங்க எல்லாம் என் நேரத்தை எடுத்துடுறாங்க, நான் என்ன பண்றது?
ஆனா வராம இருக்க முடியல. நீங்க மட்டும்தான் ஆஹா. எல்லாரையும் பேச வைக்கங்கிறது ஆவல். என் டயத்தை போயிடுது. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை, தப்பு இல்லை, பேசுங்க. ஆதிமான்மயத்துல அகிலவலம் வரும் பருவத்துல அந்த ஆடுமைப்பு கோலம் தவக்கோல காட்சியில தெய்வத்தை வந்து பாட்டேர் ஏன் ஆடு மேய்க்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திடீர்னு சொல்றாங்க. அதை திடீர்னு 2 பேரும் இணைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. அகிலவலம் ஒரு ஊரா போறாங்க, தேங்கி தங்கி. அந்த அந்த தமிழினுடைய அழகு தேங்கி தங்கி. இப்ப தேங்குறதுன்னா நின்று போகுது இல்லையா? ஒரு அடப்பு இருந்தா தண்ணி தானே தேங்குது. அப்புறம் அந்த அடப்பை எடுத்து விட்டாதான் பிரயாணம் ஆகுது. அது மாதிரி அந்த ஒரு சில கிராமங்கள்ல வந்து தேங்கிடுவாங்க, தங்கிடுவாங்க. நெடுநாளா தங்கிறதுக்கு தேங்குதுன்னு தெய்வம் அந்த அழகு தமிழ்ல நமக்கு அந்த விவரிக்கிறாங்க. தேங்கி தங்கி இந்த வீராண தேரிய வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனுடைய அதுக்கப்புறம் கிளம்புறாங்க அங்கிருந்து. எங்கிருந்து வராங்க? அந்நிலவளன் சுரந்திலங்கும் நன்னிலமிட்டு ஆடுதுறை வழியாக அன்றிலும் பேடும் போல. எப்படி போறாங்க? குருபிரானும் அந்த குமாரரும் சிஷியரும் எப்படி போறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல விளக்குறாங்க. அந்நிலவளன் சுரந்த நன்னிலம் விட்டு ஆடுதுறை வழியாக அன்றிலும் பேடும் போலும். அன்றிலும் பேடுங்கிறது பறவை இனம், பிரியவே பிரியாதுங்க. அந்த அன்றிலும் அந்த பறவை வந்து தன் இனம் உயிர் விட்டுச்சுன்னா அந்த பறவையும் செத்து போயிடும். சிலுக்குது இல்ல உடம்பு. ஒரு பறவை தன் துணையை இழந்தா தன் உயிரை விட்டுருது. குருவுக்கும் சிஷியனுக்கும் இருக்கிற உறவை பிரதிபலிப்பதற்காக படைக்கப்பட்ட படைப்பு அது. குரு இல்லைன்னா நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற தத்துவத்துக்காக அதை படைச்சது. அன்றிலும் பேடும் போலும் உடலும் உயிரும் போலும். அப்ப உடலும் உயிரும் பிரிஞ்சிருக்க முடியுமா? இப்ப உடல் பிரிஞ்சா உயிர் பிரிஞ்சா உடல் இருக்குமா? அப்ப தெய்வம் சொல்றாங்க, குருபிரானும் நானும் எப்படி இருந்தேன்னா அன்றிலும் பேடும் போலும் உடலும் உயிரும் போலும். யார் யார் இருந்தாங்க? குருபிரானும் குமார குபேரரும் முத்துப்பட்டினத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். கடைசியா அங்கிருந்துதான் கிளம்பி வராங்க, முத்துப்பட்டினத்தின் வழியாக. இவ்வாறு வரும் வழியில் பல பலவாம் ஊர்களில் தங்கிச் சென்று பல்வகை செழிப்பும் செல்வச் செருக்கும் கொண்டு வாடும் செற்றிவள நாடென்னும் தேவகோட்டையிலிருந்து வடகிழக்கு எல்லையாக வந்து அருகே விளங்கும் பெங்களூர் வந்து சேர்ந்தார்கள். அங்கதான் ரொம்ப நாளா இருக்கிறாங்க. அங்கு ஒரு ஆண்டு காலம் வரையில் தங்கி பெங்களூர் தேவகோட்டை சேந்தனி ஆரவாயலிலும் இருந்து வந்து பின்னதை விட்டகன்று பாசிப்பட்டணத்தின் வழியாக ராமநாதபுரம் சென்று அங்கிருந்து திருச்சுழி வழியாக அருப்புக்கோட்டையின் மீதாய் கழுகுமலை, சென்னிமலை, அதன் மேற்கே ஊத்துமலை, சுரண்டை. இதுதான் இங்க நம்ம வந்து சபை ஆரம்பிக்கிறதுக்கு வேறா இருந்தது. தேவகோட்டையிலிருந்து வடகிழக்கு எல்லை முகமா திரும்பி பெங்களூர்ல வந்து அங்க ஒரு வருஷம் இருந்துட்டு தேவகோட்டை, சேந்தனி, ஆரவாயிலிருந்து அடைவிட்டகன்று பாசிப்பட்டினத்தின் வழியாக ராமநாதபுரம் சென்று அங்கிருந்து திருச்சுழி வழியாக அருப்புக்கோட்டையின் மீதாய் கழுகுமலை, சென்னிமலை, அதன் மேற்கே ஊத்துமலை, சுரண்டை வந்துட்டாங்க. இங்க எப்படி பாருங்க. அதன் மேற்கே ஊத்துமலை, சுரண்டை, நாலந்தலா, குற்றாலம், பாவநாசம், தக்கரை, இடிந்த கரை, குட்ட புள்ளி, கன்னியாகுமரி முதலாகிய பல நகரங்களிலும் ஆங்காங்கு சிறிது சிறிது காலங்கழித்து ஆர்வா முள்ளிக்கோட்டை மார்க்கமாக செந்திலம்பதி சென்று அங்கிருந்து திருநெல்வேலி கோவில்பட்டி தாண்டி அந்த காலத்திலே விருதுபட்டி என்று பெயர் கொண்டு விளங்கிய விருதுநகரம் வந்து
அதன் அருகாமையில் இருக்கும் ரெட்டியப்பட்டியில் தங்கினார்கள். விருதுநகர் அங்க போயிட்டாங்க. இவ்வாறாக தங்கி அங்கே அவ்வூரு மாமாமுறை கண்ட கவரநாயக்கர் வீட்டில் ஆட்டு பண்ணையில் பிரானவர்களின் உத்தரவின்படியே ஆடு மேய்க்குகின்ற தொழிலாபரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் யாருக்காகங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா வந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பின்னாடி 2 பகுதிக்கு அப்புறம் அதை குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த பிரகாரமாக தினந்தோறும் சென்று மேய்த்து வந்து கொண்டிருக்கின்ற நாளையிலே இடையிடையே மேய்ச்சலின் தலமாகிய பரந்த காட்டினிடத்தே சூழ் முற்றிய ஆடுகளின் வயிறானது விளைந்து குட்டிகள் இன்று விட்டால் அப்போது நாயகம் அவர்கள் அங்கேயே குட்டிகளின் குழம்பு கிள்ளி சுத்தி செய்தேன் முதல் சேம்பால் குடிக்கும்படியாக பிடித்து அருந்த விட்டு அக்குட்டிகளை சூதானமாக மடியில் கட்டிக்கொண்டு சாயங்காலம் ஆகும் வரை மெய்ப்பிடங்கள் எல்லாம் சுமந்து பொழுதோடே ஆட்டு மந்தைகளை ஒட்டி வந்து தொழுவில் அடைத்து விட்டு அத்தொழுவின் ஒரு புறத்தே இருக்கும் குட்டியின் குடாப்பில் அடைத்து இரவில் நேரத்துக்கு நேரம் பாலர்ந்த விடுத்து கருத்து உருத்துடனே பார்த்து நாடோறும் பட்டி பெருகும்படி மேய்த்து வரும் எங்கள் நாயகம் அவர்களை பிரானவர்கள் இந்த மேய்ப்பினுக்கு நியமித்த காரணமாவது ஏன் ஆடு மேய்க்க வச்சாங்க அப்படிங்கிறத சுருக்கமா சூதானமா சொல்றாங்க. நம்மளுக்கு ஏன் தெரியுமா அப்படிங்கிறத தங்களை நீங்க அது தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் எண்ணத்தினை மாற்றி பிரித்து தனித்துணிவு வரச் செய்யவும் குருபிரானோடவே கடந்துட்டாங்க 27 வருடங்கள். நினைச்சு பாருங்களேன், எத்தனை ஊரு எத்தனை ஸ்தலங்கள். அந்த வாக்கியத்துல அப்படின்னுவாங்க, போய் இட்லி பொட்டலத்தை கட்டி வாங்கிட்டு மடியில கட்டிக்கிட்டாங்க. வாங்கிக்கோன்னு தான் உத்தரவு, சாப்பிட சொல்லி உத்தரவு இல்லை. அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, திரும்ப போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பசிச்சிருக்கும். இட்லி வேற மடியில இருக்குது, நினைவு பூரா அங்கதானே இருக்கும். ஆனா அவங்க பாதத்தை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க தெய்வம். ஒரு 2-3 நாள் கழிச்சு அன்னைக்கு என்னமோ வாங்கினியே, என்னமோ வாங்கினியே, ஆமா என்னாச்சு, எடுத்து பார்த்தா நூல் நூலா காஞ்சி போய். அப்போ வாங்கிக்கோன்னு தான் உத்தரவு, சாப்பிட சொல்லி உத்தரவு இல்லை. அப்போ குருபிரானிட்ட கட்டளை சிறமே தாங்கி நடந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா எல்லா வலதும் அவங்க கைக்குள்ள போச்சு. அது ஆதி பரம்பொருள் இருந்தாலும் நம்மளை போல ஒரு தேகம் தாங்கி நமக்காக வந்ததுனால குரு கட்டளையை மீறக்கூடாதுன்னு நம்மளுக்கு அறிவிக்கிறதுக்கு அந்த மாதிரி நடந்தாங்க. பாட்டையர் வரும்பொழுது திருப்பரங்குன்ற மலையில தெய்வம் சன்னதமெல்லாம் பட்டுட்டாங்க. வணங்கும் போது கேட்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறியாப்பா, எப்படி இருக்கும் குருபிரான்? அப்படி கேட்டா, குருபிரான் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, என்னை கையெடுத்து நீ வணங்கலாமா? அப்பதான் எடுத்து கொடுக்குறாங்க. நீ யாரு என்ன அந்த வரலாற சொல்றாங்க. அக்னி உன் வழக்கரத்துல இருக்கு, நீ எல்லா வாக்கு வளதும் பெற்ற நீ ஒருத்தர் தான். அதனுடைய விரிவு வருது. ஆனா அந்த ஆடுமைப்பு திருக்கோல காட்சியில என்னன்னா, பாட்டையா விட்டு அவங்க தனிச்சு பிரிஞ்சு போய் நம்மளெல்லாம் எடுத்து ஏறுருவாக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன வேலை இருக்குங்க? இதை பத்தி பேச வேண்டியது என்ன இருக்கு? எவ்வளவோ சங்கமா பேசிருக்கேன். அதுல ஒருத்தரா கிருமிக்கோடிகள் ஒருவனாய் புகுந்து கொண்டு இருந்தேனே சொல்றாங்க. என்னை எப்படி எடுத்து ஏறுருவாக்கணும் என்னப்பா பாட்டையரை பார்த்து தெய்வம் கேட்கிறாங்க. நமக்கும் அது தானே, நம்மளை பிரிச்சு விட்டுருக்குறாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் நடந்து வந்தங்கிறத பின்னாடி குறிப்பிடுறாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த விரல செய்யற பாங்கையும் முகஜாதையினையும் இதெல்லாம் நான் நினைச்சு பூரிப்படைஞ்சேன்.
அப்ப சொல்லாம சொல்றாங்க, நானும் உங்களை விட்டு போறேன், எனக்கு வேற வேலை இருக்கு, இதை வச்சு நடத்திக்கிங்க, இப்படி இருந்தால் நீங்கள் தப்பிப்பீர்கள். அவர்கள் கை காட்டும் விரலசைவு, கஞ்சாட, அந்த முகஜாட, அந்த சாஞ்சு நிக்கிற அந்த சாய்வு, இதெல்லாம் நினைச்சு 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 அவங்க திருவுருவிலே இருந்ததுனாலதான் தெய்வம் நம்மளை இப்படி இருங்கடான்னு உத்தரவு பண்றாங்க. அடுத்து பார்க்கும்பொழுது இதுதான் நமக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம் எக்காலத்தேனும் உலகானாது வேறரும்படியாயும் தாழ்மை தகையானது என்னாலும் பண வீசி எழுந்து உதயம் செய்யவும். அந்த பரம்பொருளுக்கு என்னைக்காவது மேட்டிமை வருமா? வருமா? ஆனா அங்க எழுதுறாங்க, ஏன் ஆடு மேய்க்க போட்டாங்க? மேட்டிமை என்னும் அது என்னது? அது கொடுமை தரித்திரியம். கொடுமை தரித்திரியம் அது வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் அன்னையோட அழிஞ்சான்னு அர்த்தம். எல்லாரும் முன்னாடியும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், பைபிள்ல இருக்குது. பிறர் முன்னிலையில் தன்னை தாழ்த்திக் கொள்பவன் கர்த்தருடைய சுயராஜ்யத்துல உயர்த்தப்படுவான், சிங்காசனத்தின் பக்கத்துல உட்காருவான். இந்த உலகத்துல நான் தான் பெருசுன்னு வாழறோம், அங்க பின்னாடி இருப்பான். அது அவங்களுடைய உழைப்பாங்க. இங்க தெய்வம் நமக்கு ஏன் இதை எடுத்து கொடுக்குறாங்கன்னா, உனக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, மேட்டிமை மெய்வெளி மக்களுக்கு வரக்கூடாது, கொடுமை தரித்திரியம்ங்கிறாங்க. அடுத்து ஜீவத்தகமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது. நம்மளை மேய்க்கணும். ஐயறிவு உடல் எடுத்து ஆறறிவு நிகழ்ச்சியில கிடந்த, அதாவது ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நிகழ்ச்சியில கிடந்தோம்ல நாம. அப்ப அவர் சொன்ன மாதிரி மெல்ல மெல்ல அகவிளைவு குடியேற்றி, மெல்ல மெல்ல. ஏன்னா ஒட்டுமொத்தமா சொன்னா புரிஞ்சுக்கிற அறிவு நம்ம கிட்ட இல்லை. முதல்ல மனதை சாகடிக்கிறாங்க, மனதை சாகடிச்சு அதை மெது 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 மெதுவா அறிவா மாத்துறாங்க. அறிவா மாத்தி அந்த அறிவாகாரத்தை கொடுக்கும் போதுதான் அந்த ஜீவனானது உயிர்கலைப்படையுதுங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஜீவத்தகமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது தனதன பொறுப்பேறி. வருங்கால மக்களை நீதாம்பா உருவாக்கணும் அப்படிங்கிறது பாட்டையா உத்தரவு. அதுக்காக ஆடு மேய்ச்சாங்க. ஜீவத்தகமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது தனதன பொறுப்பேறி நின்று சுமைதாங்கி விளங்க வருவதற்கெனவே பிரித்து வெளிகிளப்பி உலகத்தினிடத்தே விடுத்து இச்சகம் புவனாதியங்களும் விளங்கும்படியாய் நம் எதிராக இதுகாலம் பெரும்பாவத் தீவினை மலிந்து ஏறி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் 7ஆம் ஊழிப் பிரளயம் வரம்பு கோடற்ற அமளி மிகுத்த பெரும்பார பெருநாளிலே, இந்த பெருநாள் வரப்போகுது, பிரளயம் வரப்போகுது, அந்த நாளிலே தங்களின் நகாரகார அருளாதியினாலே மறுபிறப்பு ஜனிப்பிக்கச் செய்து வெளிவந்துள்ள நன்னெறி மக்களை அழியாத நெடுங்கால வித்துக்களாக ஆக்கி. இதுக்காக தான் ஆடு மேய்க்க போனாங்க. இந்த பாடல்லாம் யாருக்காக? நமக்காக. ஏன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு எனக்கு சரியா போச்சு. பாசுபத தவக்கோலத்தையும் புத்தாடை புணர்ச்சியையும் அடுத்த சபையில பேசுவோம். இவ்வாறாக நமது தெய்வம் அவர்கள் மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயதொரு 40 ஆண்டில் தக்க எம்மதம் கை கொண்டு தனி வெள்ளை புரவி ஏறி பக்குவம் துலங்க கூறும் பனிமலை சிகரத்தோன் நம்ம தெய்வம். அவங்கவுங்க தக்கபடி இறங்கி நின்று அதுக்கு தகுந்த மாதிரி வாசகங்களை கொடுத்து அந்த உயிரை சுவை ஏற்றி, செவிச்சுவையை ஏற்றி ஞானத்தை உள்ள பதிப்பிக்கிறாங்க. நமக்கு ஞானம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் பாதபூதியில சொல்றோம், சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம் என்று கூறி
அவர்களுடைய பாதார பிந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடிச் சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து நாம் எல்லோரும் பெருவாழ்வு வாழ்வோமாக என்று என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.